ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஏஐ ரெட்ரோ இமேஜ் ஃபோட்டோ எடிட்டிங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அதுவும் கப்புள்ஸுக்கு. ஸோ வீடியோ முடிஞ்சால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் எடிட்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வித் வாஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது லாகின் பண்ணி சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கா தெரியுதா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மீடியா பிக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம கப்புள்ஸ் இமேஜ் எடிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃபோட்டோ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 2 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கொடுத்த 2 ஃபோட்டோ அது கீழே இருக்கிற அந்த ப்ராம்ப்ட் வந்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பேரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக வந்து ஃபேஸ் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி நல்ல குவாலிட்டியில் வந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து நம்ம அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்து வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜெனரேட்டிங் இமேஜ்னு வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். பக்காவான ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த 2 பேர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஸோ விஜயானா இமேஜும் சமந்தா இமேஜும் நான் கொடுத்தேன். 2 இமேஜோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன் ஃபோட்டோவை. எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோ சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகலை ப்ரோ, எனக்கு டவுன்லோட் ஆப்ஷனே காட்டல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லவில்லைன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் குரூப் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அந்த டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற இந்த வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ டெவில் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் கிளிக் திஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்குது. இது வேறு, நான் அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வேறு. ஸ்ரீ டெவில் சீக்ரெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ போடும்போது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஆப் வேணுமோ அந்த பிடிஎஃப் ஆப்பை செலக்ட் பண்ணுறேங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து நான் லைன் பை லைனாக கொடுத்துருப்பேன். ப்ராம்ப்ட் 1, ப்ராம்ப்ட் 2, ப்ராம்ப்ட் 3ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராம்ப்ட் இதை கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணுறேன்ல, இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு மேலே இருக்க அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட் வந்து வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து பேஸ்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த டெலகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டில் வந்து பார்க்குறேன். Until then, tada, bye bye from SD.